இந்த இரண்டாம் தந்திரத்தினுடைய முதல் பாட்டை பற்றின ஒரு தொடக்கத்தை போன வகுப்புல கொஞ்சம் விரிவா பார்த்தோம். மேலும் அந்த பாடல்ல இன்னும் சில கருத்துக்களை எடுத்து முன்வைக்க வேண்டும். அப்பொழுதுதான் இந்த இரண்டாம் தந்திரத்தின் எதற்காக அகத்தியத்தை இவர் முன்னெடுத்தார் என்ற உண்மை புரியும். தமிழ்ல ஆகம நூல்கள் இல்லை என்ற ஒரு சிந்தனை பிற்காலத்துல பலருக்கு தோன்றியது. அதாவது ஆகம நூல்கள் என்பன எல்லாம் வடமொழியில் எழுதப்பட்டு அவை மெல்ல தமிழிலே கொண்டு வந்து சேர்க்கப்பட்டன. இந்த ஆகம நூல்களினுடைய நோக்கம் ஒரு தலத்தினை தேர்ந்தெடுத்து அங்கு எவ்வாறு கோவில்களை கட்டுவது, அவ்வாறு கட்டப்படக்கூடிய கோவில்களினுடைய தன்மை, அங்குள்ள இறை படிமங்களினுடைய தன்மை, அவைகளை எவ்வாறு அங்கு நிறுவ வேண்டும், அப்புறம் அந்த கோவில்களுக்கு உரிய வழிபாடுகள் என்ன, காமியமாகவும் நைமித்தியமாகவும் செய்யப்பட வேண்டிய வழிபாடுகள் என்ன, இது போன்றதாகிய செய்திகளை சொல்லுவது ஆகமம். இந்த ஆகமம் பற்றின சிந்தனை எல்லாம் தோன்றுவதற்கு முன்பே தமிழ்ல இந்த ஆகமம் போன்றதாகிய ஒரு அடிப்படை சித்தாந்தத்தை வகுத்து கொடுத்தது திருமந்திரம். ஞாபகம் வச்சுக்கணும். ஆகவே திருமந்திரத்தில் சொல்லப்பட்டுள்ள இந்த ஆகம செய்திகள், ஆகமம் என்ற சொல்லுக்கே தமிழ் பொருள் தான் அது. ஆ என்றால் உயிர்கள், கமம் என்றால் சென்று பொருந்துதல், லைத்தல்னு சொல்றோம் இல்லையா. கமம் என்ற சொல் தொல்காப்பியர் காலத்து சொல். இன்னமும் சொல்ல போனால் அவருக்கு முன்பு இருந்து வழக்கில் இருந்த சொல். அதை உரிச்சொல்லுலதான் அவர் சொல்லி வைக்கிறார், கமம் என்பது பொருந்துதல் அப்படின்னு. அப்ப இந்த ஆ கமம் என்பது பொருந்துதல், உயிர்களானது சென்று பொருந்தி இறைநிலையோடு ஒன்றுதற்கு உரியதாகிய இடம் அல்லது உரியதாகிய முறையை தருவது ஆகமம். இதை கோவில்கள்ல உருவாக்குகின்ற பொழுது இந்த கோவில்களுக்கு உண்டான கட்டுமான பணிகளையும் அதன் கண் உண்டானதாகிய நீள அகல உயரங்களை பற்றியும் படிப்படியான செய்திகள் உள்ளே புகுத்தப்பட்டன. அதை இறை படிமங்கள் என்ன அமைப்பில் இருக்க வேண்டும், அது நின்றவாறா அமர்ந்தவாறா, அதனது பீடங்கள், இது போன்றதாகிய செய்திகள் எல்லாம் ஏராளமா இருக்கு. இப்போ 36 விதமான ஆகமங்களையும் அச்சிட்டு இருக்கிறார்கள், கிடைக்கின்றது. ஆனால் அவைகளெல்லாம் கொஞ்சம் இயல்பா பொருள் கொடுத்து வாங்கக்கூடிய அளவினதாய் இல்லை. ஒவ்வொரு ஆகமமும் கிட்டத்தட்ட சில 1000 ரூபாய்களுக்கு உட்பட்டது. அந்த ஆகமங்களினுடைய அடிப்படையில எந்தெந்த கோவில்கள் உருவாகி உள்ளனன்னு தெரிந்து இந்த ஆகமங்களில் சொல்லப்பட்ட செய்திகளை கொண்டு அந்த கோவில் வழிபாட்டை நாம பார்க்கலாம். இது ஆர்வம் உள்ளவர்கள் மேற்கொள்ளலாம். ஆனால் இங்க திருமந்திரத்துல இந்த ஆகமம் என்கின்ற ஒன்றினை திருமந்திரம் என்கின்ற ஒன்றிலிருந்து தொடங்க வேண்டும். மற்றைய ஆகமங்களெல்லாம் திருமந்திரத்திற்கு பின்னர் தான் உருவாக்கப்பட்டன. ஏனென்றால் திருமந்திரத்தினுடைய காலத்தை பற்றிய பல்வேறு விவாதங்கள் உண்டுன்னு தொடக்கத்துல பார்த்துட்டோம். அதனால இந்த திருமந்திரத்துல இந்த ஆகம நெறிகளுக்காகத்தான் இந்த இரண்டாம் தந்திரமே சொல்லப்பட்டது. அதாவது முதல்ல சொன்ன தந்திரம் சிவனை பற்றின தந்திரம், அவனை அணுகுதற்கு உரியதாகிய வழிமுறைகள், தந்திரம். அதுக்கப்புறம் புராண தந்திரம், புராணத்தின் வாயிலாக சிலவற்றை முன்னெடுத்து சொல்ல வேண்டிய தேவை வருகிறது. புராணம் என்பது ஒரு கருத்தினை
எளிய முறையிலே கேட்போர்க்கு தகுந்தாற்போல் முறையாக ஒரு கதையுடன் பிணைத்து சொல்வது. கருத்தினுடைய முழுமையை சட்டென்று புரிந்து கொள்ள முடியாத நிலையிலே அதற்கு உரியதாகிய ஒரு கதையை ஆங்கிலத்தில் சொல்லணும்னா ஃபேப்ரிகேட் பண்ணி சொல்ற. அப்படி சொன்னால்தான் நமக்கு புரியும். இந்த கதையினது நோக்கம் அதில் வரக்கூடிய பாத்திரங்களோ கதை நிகழ்வுகளோ அல்ல, அதன் மூலமாக நாம் உணர்ந்து கொள்ள வேண்டிய தத்துவங்கள். இப்ப நாளடைவில் என்ன ஆயிற்று, தத்துவங்களை எல்லோரும் ஒதுக்கிவிட்டு கதை பகுதியை மட்டுமே ரொம்ப பெரிய அளவுல சித்தரிக்க ஆசைப்படுகிறோம். அதற்குத்தான் நிறைய நேரம் செலவிடுகிறோம். பரதம் போன்ற கலைகள்ல ஒரு கருத்தை விளக்கக்கூடிய சஞ்சாரி என்ற பகுதிகளில் கதை சொல்வதை தான் எல்லோரும் விரும்புகிறார்கள். அந்த கதையை தொடர்ந்து சொல்லுவதில் அவர்களுக்கு ஒரு எளிமையான தன்மை இருக்கிறது. கதையினது நோக்கம் அதன் கண் பொதிந்துள்ள தத்துவங்களை விளக்குவதற்கு தான். இப்போ வடபுலத்தில் இருக்கக்கூடிய அகத்தியன் தென்புலத்திற்கு ஏன் வர வேண்டும்? வடபுலம் தாழ்ந்தது, தென்புலம் உயர்ந்தது, எடை தாங்காமல் என்பது ஒரு கோட்பாடு. அதாவது அரியதாகிய பல சிந்தனைகள் எல்லாம் வேதங்களின் வாயிலாக வடபுலத்துல தெரிந்திருக்க, அது போன்றதாகிய சிந்தனைகள், அது போன்றதாகிய சித்தாந்தங்கள் தென்புலத்தில் இல்லாது இருக்கின்றது. ஆகவே இரண்டினையும் நடுநிலையோடு அணுக வேண்டும் என்று மனத்தின் வழி எல்லாவற்றையும் முழுது உணர்ந்த அகத்தியனை தென்புலம் நோக்கி இறைவன் போ என்று அருளுகிறான். இந்த அகத்தியன் என்பதற்கு போன வகுப்புல சொன்ன தீ என்றால் ஞானம், தீ என்றால் மெய் உணர்வு, தீ என்றால் உண்மையை உணருதல் அல்லது சத்தியத்தை அறிதல். அகத்தின் வழி இடைவிடாது சிந்தித்து சிந்தித்து அதன் வாயிலாக நம்முள்ளே நம்மை காணுதலும் நம்முள்ளே நம்மினுடைய காரணங்களை ஆராய்வதினாலும் பெறப்படக்கூடிய ஞானத்துக்கு பேரு அகத்தின்னு பேர். மாறாக இறைவன் குடிகொண்டிருக்கக்கூடிய கோயில், தலங்கள் இவைகளுக்கு சென்று இறைவனை வழிபட்டும் அந்த கோவில் பணிகளிலே ஈடுபடுத்தி கொண்டும் அந்த இறை விழாக்களை முழுமையுமாக நடத்தியும் வழிபட்டும் வருதல் என்பது புறத்தில் செய்யப்படக்கூடிய செயல்கள். அதனால் வரக்கூடிய ஞானம் புறத்தீயர்கள்னு பேர். அதனாலதான் தமிழ்ல இந்த அகத்திய மரபு என்பது அகஸ்திய மரபாக கருதப்படுகிறது. புறத்திய மரபு என்பது புலஸ்திய மரபாக கருதப்படுகிறது. இதன் நாளடைவில் வடமொழியோட பொருத்தி பார்த்துட்டோம். இல்ல, புறத்தீயர்கள் புறத்தே இறைவனை வழிபட்டு இறைவனுக்கு உண்டான குறியீடுகளை அணிந்து கொண்டு நீர் அணிதலோ, அக்கம் அணிதலோ, துவராடை அணிதலோ, சடை வளர்த்தலோ, கையில கபாலம் ஏந்துதலோ, இது போன்றதாகிய புற செயல்பாடுகளினால் இறைவனை உணருதல். இந்த ரெண்டு விதத்திலேயே நாம அறிவை பெற முடியும். முறையாக பள்ளிக்கு சென்று 1ஆம் வகுப்பிலிருந்து கற்று படிப்படியாக நாம பல படிநிலைகளுக்கு கல்வியை பெற்று இறுதியில கல்வியில நாம ஒரு சாதனையை அல்லது நாம எடுத்துக்கொண்ட ஒரு துறையில ஒரு பெரிய அளவுல ஒன்றை கண்டறிதல், ஒன்றை உணர்ந்தறிதல் பண்ண முடியும். அதற்கு மாறாக அவர்கள் உள்ளின் கண் தோன்றக்கூடிய அறிவை கொண்டு அவர்களினுடைய அந்த அனுபவ சிந்தனைகளை கொண்டு பல புதியவற்றை கண்டறியலாம். பெரும்பான்மையான அறிவியல் முடிவுகள் முறையான கல்வியை கல்லாதவர்களினால் தான் உருவாக்கப்பட்டது. அறிவியலுக்கே அதான் நிலைமை. இன்றைய நவீன தொழில்நுட்பத்துல அடிப்படையாக இருக்கக்கூடியது மின்சாரம். அதனை கொண்டு என்னவெல்லாம் செய்யலாம் என்பதை முறையாக கண்டறிந்தவர்கள் பின்புலம் எல்லாம் கல்வி அறிவே இல்லாத நிலை.
இன்றைக்கு மின் விளக்கை பற்றி இவ்வளவு பேசுகிறோம். அந்த மின் விளக்கு இல்லை என்றால் நம்முடைய வாழ்க்கை முற்றிலுமாக குழப்ப நிலைக்கு தள்ளப்படும். அதை கண்டுபிடித்த எடிசன் பள்ளி படிப்பை கூட முடிக்கல. ஆகவே அவர்களுக்கு உள்ளத்தின் கண் தோன்றக்கூடிய உள் ஒளி அது. ஆகவே இப்படி அகத்தின் வழியாக இடைவிடாது சிந்தித்து சிந்தித்து அதன் மூலமாக ஏதேனும் ஒரு பொருள் பற்றின தெளிவான அறிவை பெறலாம். அதனாலதான் ஆதி காலத்திலெல்லாம் இந்த ரிஷிகள் என்று சொல்லக்கூடிய துறவிகள் வான்வழியில இருக்கக்கூடிய சப்த பிரமாணங்களை தங்கள் அகத்தினுள் ஈர்த்து அதன் மூலமாக அவர்கள் அகத்திலே உருவாக்கியவைகள் தான் மந்திரங்கள். அதனாலதான் அவைகளுக்கு அவ்வளவு ஆற்றல். ஆகவே இந்த அகத்தியனை அழைத்து நீ தென்புலத்தினுக்கு சென்று அங்கு இந்த சிந்தனைகளிலே சமமான நிலையை உண்டாக்கு. வடபுலத்துல இருக்கக்கூடிய இந்த வேதம் பற்றின வேதத்தோடு தொடர்புடைய ஏனைய ஆகமங்கள் வியாக்கரணங்கள் இவைகளுக்கு இணையாக தென்னகத்துல நீ சென்று முறையான ஆகமம் பற்றின சிந்தனையை வளர். அப்பொழுதுதான் இது சமனாகும். ஆகவே பூமி அழுந்துதெல்லாம் இங்க பொருள் இல்லை. இதெல்லாம் கதைக்காக சொல்லப்பட்டது. அப்பொழுதுதான் கேட்போர்களுக்கு ஒரு அதீதமான ஈடுபாடு இருக்கும். நம்ம ஆங்கிலத்துல சொல்றோம் இல்லையா, ஒரு த்ரில்லிங் எக்ஸ்பீரியன்ஸ். அது அதை மையமாக வைத்து பின்னாடி பல புராணங்கள், பல கதைகள், பல்வேறு விதமான நிகழ்வுகள். இப்ப என்னாயிற்று, இந்த அகத்தியர் தென்னகத்திற்கு வந்தது முதலாகத்தான் இன்றைய புதிய சிந்தனை ஒன்றை சொல்லுகிறார்கள். ஏதோ தொடக்க காலத்துல வடபுலத்துல இருந்த அந்தணர்கள் யாவரும் தங்களினுடைய வேள்வியிலே இடக்கூடிய ஆகுதி பொருள்ல புலாலை இட்டு அதை உண்ணும் மரபு இருந்தது தொடக்கத்துல. அகத்தியர் தென்புலம் வந்து இங்கு இல்லவன் வாதாபி என்கின்ற இரு அறக்கரை அழிக்கும் பொருட்டு அவர் எடுத்துக்கொண்ட முயற்சியினால் இனி அந்தணர்கள் புலால் உண்ணுதல் கூடாது என்று வகுத்ததாக விளக்கம் சொல்லப்பட்டு அன்று தொட்டு அந்தணர்கள் புலால் உண்ணுவது இல்லை. இப்படி ஒரு கதை. அது போல தொடக்க காலத்துல சுக்கராச்சாரியார் என்ன சொல்லுகிறார்னா, எல்லோரும் துறவிகள் முதற்கொண்டு மதுபானம் அருந்தினார்கள், சோமபானம் சுராபானம் அருந்தினார்கள். எப்பொழுது சுக்கராச்சாரியாருக்கு கொடுக்கப்பட்ட மதுவில் கச்சனது சாம்பலையும் கலந்து கொடுக்கப்பட அதனால் கச்சனுக்கு சஞ்சீவனம் என்கின்ற வித்தையை கற்றுத்தர வேண்டிய தேவை ஏற்பட்டதினால் உடனே சுக்கராச்சாரியார் அறிவிக்கிறார், நான் தவறாக மது அருந்தியதினால் ஏற்பட்டதன் விளைவு இது. ஆகவே இன்று முதல் துறவியர்களும் அந்தணர்களும் மது அருந்துதல் கூடாது என்பதை நான் ஒரு பிரகடனமாக சொல்லுகிறேன். பாரதத்தை பார்த்தீங்கன்னா தெரியும். இவையெல்லாம் எதற்குன்னா, ஒரு சமூக மாற்றத்தை உண்டாக்குவதற்கு யாரேனும் ஒருவரை பெரிய நிலையிலிருந்து பொறுப்பேற்க வைக்க வேண்டும். அவரே அப்படி சொல்லி இருக்கிறார், அவரால் அது சொல்லப்பட்டதுன்னா உடனே நமக்கு நம்ம கிட்டலாம் ஒரு தாழ்வு மனப்பான்மை இருக்கும் பாருங்க. இந்திய கருத்துக்களை கூட ஆங்கிலேயர்கள் சொன்னால் நமக்கு உயர்ந்ததாகப்படும். இங்கிலீஷ்காரன் சொல்லி இருக்கான்ப்பா. ஒரு திரைப்படத்துல கூட ரொம்ப நகைச்சுவையாக சொல்லுவார்கள், வெள்ளத்தோல் உள்ளவன் பொய் சொல்ல மாட்டான். வேடிக்கையா இது போன்றதாகிய குறைபாடுடைய சிந்தனைகளாலேயே நாம உண்மை பொருளை உணராமல் போம். ஆகவே வடநாட்டில் இருந்த வேதங்களின் வாயிலாக சொல்லப்பட்ட ஆகமங்கள், அதன் மூலமாக அறியப்பட்ட நல்ஞானம் தென்னகத்துல அவைகள் செல்லுபடி ஆகாமல் போனதினால தென்னகத்துல வாழும் மக்களுக்கு ஆகமம் பற்றின சிந்தனைகளை தருதற்காக இறைவன் அகத்தியனை அனுப்பினான். அதான் செய்தி. ஆகவேதான் நடுவு நில்லாது இவ்வுலகம் சரிந்து, உலகமானது நடுநிலையோடு இருக்கணும். ஒரு பக்கம் அறிஞர்களின் கூட்டம், ஒரு பக்கம்
அசடர்களின் கூட்டமா இருந்ததுன்னா உலகம் செயல்படாது. அது நடுநிலையோடு இருக்கணும். எல்லா பக்கமும் அறிஞர்கள் இருக்கணும், எல்லார் மத்தியிலும் சில அசடர்கள் இருக்கணும். அப்பொழுதுதான் இந்த அறிதல் என்பதனுடைய உயர்வு தெரியும். அதனால உலகம் சரிந்து கெடுகின்றது எம்பெருமான் என்ன. இவ்வாறு அறிதற்கு வாய்ப்பு இல்லாமல் தென்னகத்துல உள்ளவர்கள் எல்லாம் மெல்ல மெல்ல அறியாமையில் உழலுகிறார்கள் என்று எல்லோரும் இறைவனிடம் முறையிட்டார்கள். இப்போ கொஞ்சம் யோசித்து பாருங்கள், எத்தனை பேருக்கு நான் சொல்லக்கூடிய திரைப்படம் நினைவுக்கு வருகிறதுன்னு பாருங்க. இதற்கு இணையான கருத்து அதுல பாக்யராஜால் இயக்கப்பட்டு எடுக்கப்பட்ட ஒரு படம் முந்தானை முடிச்சுன்னு. அதுல பள்ளிக்கு செல்லக்கூடிய 3 சிறுவர்களும் அந்த ஊரினுடைய நாட்டாமையின் மகளும் எல்லா விதமான குறும்புகளையும் செய்வார். இத ஊர் விசாரணையில சொல்லுகின்ற பொழுது உடனே எல்லோரும் என்ன சொல்லுவார்கள்னா, நம்ம ஊருக்கு உண்டான ஒரு ஆசிரியர் வரல, பள்ளி ஆசிரியர் இல்லை. ஆகவே முறையாக இந்த குழந்தைகள் பள்ளி செல்லக்கூடிய பருவத்துல ஆசிரியர் இல்லாததினால பள்ளிக்கு போவதில்லை. ஆகவே இவர்களினுடைய செயல்பாடுகள் எல்லாம் மிக குறும்பு உடையதாகவும் பிறருக்கு இடையூறு விளைவிப்பதாகவும் இருக்கிறது. உடனே நாட்டாம ஒரு ஆசிரியரை உடனே வரவழையுங்கள். உடனே அவர் சொல்லுவார், நானா பண்ண முடியும், அரசுக்கு எழுதி போட்டு இருக்கேன், ஒரு ஆசிரியர் வரார் அப்படின்னு சொல்லுவார். உடனே அந்த கதாநாயகனுடைய அப்போ ஒரு ஊர் அதனுடைய இயல்பான வாழ்க்கையில முறையாக வாழ வேண்டும்னா அங்குள்ள சிறார்களுக்கு முறையாக கல்வியை கற்பிக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கணும். இது ஒரு ஊருக்கு மட்டுமல்ல, ஒரு சமூகத்திற்கும் ஒரு நாட்டிற்கும் பொது. அதனாலதான் அகத்தியனை அனுப்புமாறு தேவர்கள் வேண்டல, தேவர்கள் இறைவனிடம் முறையிடுகிறார்கள். எங்களுக்கு தென்பகுதியில இது போன்றதாகிய சித்தாந்தத்தை தருதற்கு யார் ஒருவரும் இல்லை என்று. அதனால ஈசன் என்ன பண்ணா, நடுவுள அங்கி, இந்த உலகை சமன் செய்யக்கூடிய அளவிலே அங்கி அகத்திய, அகத்தின் வழி ஞானத்தை உணர்ந்த அகத்தியனே நீ போய், நீதான் அதற்கு தகுதி வாய்ந்தவன். ஏனென்றால் அவர்களுக்கு எது செய்வது என்றே தெரியாது. இந்த நிலையில போய் புறநிலையில வழிபாடை மேற்கொள்ளுன அவனும் செய்ய மாட்டான். ஆகவே அகநிலையிலே அறிவினை ஞானத்தை பெற்ற நீ அவர்களை நல்வழிப்படுத்தி அவர்களுக்கு நல்லதோர் சிந்தனையை உள்ளத்தில் தோற்றுவித்து அவர்களை முறைப்படுத்து என்று முடுகினான். வேகமா போன்னு சொன்ன, முடுகுதல், வேகமாக போய் என பணித்தல். நீ போய் முடுகிய வையத்து முன்னீர் என்றானே. ஆகவே நீ அங்கு சென்று அதனை வலியுறுத்தி நீ என்ன செய்யணும், நீ அந்த பகுதியை மேல் எழுந்த இடத்தில் நீ சென்று அமர்ந்து சமன் செய்யினா அறியாமையின் மேலாக உள்ள மக்களிடம் நீ சென்று அவர்கள் அறியாமையை போக்கி அவர்களை வடபுலத்தில் உள்ளவர்களோடு இவர்கள் சமமானவர்கள் என்பதற்காக நீ செயல்படு. இதானுடைய உண்மை பொருள். அதனால இந்த இமயமலை தாழ்ந்தது, பொதிய மலை உயர்ந்தது, அகத்தியன் பொதியலுக்கு போனான், அதனால் அது மீண்டும் தாழ்ந்து சமனடைந்தது, அதெல்லாம் விளக்கும். ஆகவே ஒரு இடத்துல அந்த நிகழ்வினுக்காக புனையப்பட்ட கதையில உள்ளீடான பொருள் இது. இதை ஞாபகம் வச்சுக்கணும். ஆகவே நம்மால் சொல்லப்படக்கூடிய கதைகளுக்கு அதுவும் குறிப்பா புராணங்களில் இருக்கக்கூடிய எல்லா கதைகளையும் அதற்கு உரியதாகிய விளக்கங்களை சொல்லுகின்ற பொழுது உள்ளீடான பொருள் என்னன்னு பார்க்கணும். எதற்காக இந்த கதை புனையப்படுகிறது? இத பெரிய அளவுல இந்த செய்திகள் எல்லாம்
புராணங்களிலே ஒரு கதை புனையப்படுகிறதுன்னா அந்த புனைதலுக்கு பின்னாக உண்டான தத்துவங்கள் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஏனென்றால் எல்லா தத்துவங்களையும் இயல்பாக எல்லோராலும் புரிந்து கொள்ளுதல் முடியாது. முதல்ல கதையின் ஊடாக அந்த நிகழ்ச்சி மனதுல பதியட்டும். பதிந்ததன் பின் நாள் செல்ல செல்ல ஒரு கருத்துருவாக்கம் வருகின்ற பொழுது இந்த புனைவினால் சொல்லப்பட்ட கருத்து இது என்ற தெளிவு வரும். அதுதான் நம்மால் செய்யப்படக்கூடிய எல்லா வழிபாட்டிலும் இந்த குறிப்பு இருக்கும். இந்த குறிப்பின் மூலமாக தான் நம்முடைய வழிபாட்டை நாம முழுமை அடைய வைக்கிறோம். அதனால இந்த இடத்துல பொதியமலைக்கு அகத்தியன் வந்ததன் காரணம் வடமொழியில இருந்த ஆகமங்களை பற்றியோ வேதம் பற்றின சிந்தனைகளோ தென்னகத்துல இல்லை என்கின்ற நிலையில அவைகளை பற்றின சிந்தனைகளை தென்னக பகுதியில் எடுத்து வைத்து அதன் மூலமாக இங்கு வாழ் மக்களை இறைநிலை நோக்கி செலுத்துதற்கு. இது புராணத்தில் சொல்லப்பட்ட செய்தி. உலகியல்ல என்ன நடந்ததுன்னா, வேதங்களை எதிர்த்து வடபுலத்துல பௌத்தம் தோன்றியது, சமணம் தோன்றியது. அந்த இரண்டு மத கோட்பாடுகளுக்கு மாறாக வேதம் தன்னை நிலைநிறுத்தி கொள்ள பல்வேறு விதமான அறிஞர்களினது துணையினை பெற்றது. இப்ப தென்னகத்திலிருந்து போன அத்துணை அறிஞர் பெருமக்களும் கூட வேதங்களுக்குத்தான் விளக்கம் எழுதினார்கள். ஆதிசங்கரரோ ராமானுஜரோ மத்துவரோ அதன் பின் வந்தவராக கருதப்படக்கூடிய மந்திராச்சலத்துல இருக்கக்கூடிய அடியவரோ பரிமளாச்சாரியார் என்ற பெயர்ல தோன்றி பின்னர் பெரிய அளவில் ஞானத்தை வகுத்த ராகவேந்திரர் போன்றவரோ வடமொழியை கொண்டுதான் அதில் சொல்லப்பட்ட பிரம்மசூத்திரம், அதில் சொல்லப்பட்ட உபனிஷதம். ஆதிசங்கர் தொடக்கத்துல என்ன செய்தார்? பிரம்மசூத்திரம், வேதங்கள், 10 உபனிஷதங்கள், பகவத்கீதை, இவ்வளவுதான் அவருக்கு. அவைகள்தான் போதுமானது. இவைகளை கொண்டு நாம் யார் இறைவன், நாம் யார், உலக பற்றுனா என்னன்னு விளக்க முடியும்னு முடிவு பண்ணி அவைகளுக்குள்ளாக தான் விளக்கம் எழுதினார். வேதம், உபநிடதங்கள், அதாவது பிரம்மசூத்திரம், உபநிடதங்கள், அது உபநிடதத்துல கூட 10 உபநிடதம் தான். அதன் பிறகு பகவத்கீதை. இவைகளின் சாரங்களாக தன்னுடைய புனைவுகளை கொண்டு வந்தார். பஜகோவிந்தமோ அல்லது காலபைரவர் அஷ்டகமோ சிவாஷ்டகமோ இவைகளெல்லாம், இவைகள் லகரியோ, இவைகளெல்லாம் தாங்கள் உணர்ந்து கொண்டதினுடைய உணர்வின் வெளிப்பாடாக அவைகளை கொண்டு வந்தார். அதனால அதேதான் ராமானுஜரும் அதே பிரம்மசூத்திரத்துக்கு தான் விளக்கம் கண்டுபிடிச்சார். மத்துவர் அதே பணியில் தான் ஈடுபட்டார். இதனால் இது போன்றதாகிய சித்தாந்தம் வடமொழியில இருந்த காலத்துல அவைகளை கொண்டு சமண பௌத்தத்தை அவர்களால் விளக்க முடிச்சது. அதன் பிறகு தென்னகத்துல இந்த சமண பௌத்தங்களுக்கு இணையாக சாங்கியவாதம் இருந்தது, அதனோடு ஆஜீவவாதம் இருந்தது. ஆகவே இங்க தமிழகத்துல 4 கோட்பாடுகள் வலுவா இருந்தது. இவைகளை நீங்கள் ஒருவாறாக கடந்து சிவம் பற்றின சிந்தனை இவைகளை கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்றால் ஒரு வலுவான ஆச்சாரியன் வேணும். தென்னகத்துல பிறந்த ஆதிசங்கரர் வடபுலத்திலேயே தானே தங்கிட்டார். தென்னகத்துல இருந்து தென்னகத்தினுக்கு உண்டான சிந்தனையை சொல்ல வேண்டும் என்று வந்த ராமானுஜர் அவருக்கு கொடுக்கப்பட்ட அச்சுறுத்தலினால் தமிழகத்தை விட்டு ஓடினார்.
கர்நாடக மாநிலத்துல வீரசைவர்களினுடைய அடிப்படை வழிபாட்டை மீறி சைவத்தையோ அல்லது அந்த சனாதனத்தையோ மென்மையான முறையில கொண்டாடலாம் என்பதற்காக மத்துவர் வந்தார். இவர்கள் எல்லோரும் அவர்களால் உருவாக்கின கோட்பாடுகளை கொண்டு இங்கு சாத்திரங்களை நிறுவுவதற்கு முன்பாக சைவ அடியவர்களும் வைணவ அடியவர்களும் தோத்திரங்களின் மூலமாக மக்கள் மனத்திலே ஒரு தயார் நிலையை ஏற்படுத்தி வைத்திருந்தார்கள். அதாவது உரிய நேரத்தில் தத்துவங்களை புகுத்தினால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவ நிலைக்கு அவர்கள் உருவாக்கப்பட்டார்கள். அந்த நேரத்துல தான் இங்க சைவ சித்தாந்தம் உருவாயிற்று. அத்வைதம் பற்றின சிந்தனை, விசிஷ்டாத்வைதம் பற்றின சிந்தனை, துவைத்தம் பற்றின சிந்தனை, இவைகளெல்லாம் மெல்ல கால்கோள் அடைந்தன இந்த பகுதியில். அதனால இதற்கெல்லாம் முன்னோடியார்னா அகத்தியரின் வருகை. அவர் இங்கு வந்து இங்கு இருக்கக்கூடிய வழிபாட்டு முறைகள்ல பலவற்றை தன்னுடைய செயலினால் திருத்துதற்கு முயன்றார். அதனால இந்த அகத்தியர் என்பது பலர்னு ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், ஒருவர் அல்ல. மொழியோடு தொடர்புடைய அகத்தியர் வேறு, மருத்துவ துறையோடு தொடர்புடைய அகத்தியர் வேறு, சித்தர்களோடு தொடர்புடைய அகத்தியர் வேறு. இந்த அகத்தியர் என்றால் நம்ம ஆங்கிலத்தில் சொல்றோம் இல்லையா, த சேம் ஸ்கூல் ஆஃப் தாட். ஒரே பள்ளியில் ஒரு தன்மைத்தான சிந்தனைக்கு உட்பட்டவர்களாக வந்தவர்கள் எல்லோரும் இந்த பெயரை வைத்திருப்பார்கள். இப்ப நாம சொல்றோம் இல்லையா, ஐஐடியில படிச்சவன்லாம் ஐஐடி என்னுவோம், அது ஒரு பெரிய கௌரவம். அதே போல மேலை நாடுகள்ல ஹார்வர்டியன், இந்த ஹார்வர்டு பல்கலைக்கழகத்துல படித்தவர்கள். இந்த மாதிரி நிறைய பல்கலைக்கழகத்துக்கு இந்த தகுதி கொடுத்திருக்காங்க. அந்த பல்கலைக்கழகம் இன்னும் சொல்ல போனால் சில பல்கலைக்கழகத்துல ஒரு குறிப்பிட்ட விடுதி எண் இருக்கும். அந்த விடுதியில அந்த குறிப்பிட்ட எண்ணுல பல அறிவியலாளர்கள் படிக்கிற காலத்துல வாழ்ந்து படித்து தங்கி படித்திருப்பார்கள். அந்த அறை கிடைத்தவர்களுக்கெல்லாம் அந்த அறை எண்ணுல தான் இருப்பதே கௌரவமாக அந்த அறை எண்ணையே போட்டிருப்பார்கள் தங்களினுடைய வாகனங்கள்ல. அது போல இந்த அகத்தியன் என்பது ஒரு சித்தாந்தத்தின் வெளிப்பாடு. ஆகவே அப்படிப்பட்ட அகத்தியன் தென்னகத்திற்கு வந்து தனது கோட்பாட்டின் மூலமாக இங்கு இருக்கக்கூடிய மக்களை தன் திறத்தினால் சிவம் நோக்கி திருப்பினார். அதுதான் நோக்கம். நாம சொல்றோம் இல்லையா, ஒரு காலத்துல இந்த ஆங்கிலேயர்களினுடைய மெஷினரிஸ் எல்லாம் தென்னகத்துக்கு வந்து மிகப்பெரிய அளவுல மதத்தினை போதகம் செய்தார்கள். இதே வேலையை அகத்தியர் செய்ய வந்தார். புரிதற்காக சொல்றேன். அகத்தியர் ஒரு மெஷினரிஸ்டா உள்ள நுழையிறார். சரியா? அடுத்ததுக்கு போகும். இதை புரிய வைக்கிறதுக்கு தான் நான் இந்த 1.5 வகுப்பா போராடி கொண்டிருந்தேன். எதற்காக இந்த அகத்தியனது கதை சொல்லப்பட்டதுன்னு. சரி, அங்கி உதயம் வளர்க்கும் அகத்தியன் அங்கி உதயம் செய் மேல் பாலவனோடு மங்கி உதய வடபால் தவமுனி எங்கும் வளங்கொள் இளங்கொழி தானே. இப்ப நான் சொன்னேன் இல்லையா, தென்பால் வடபால், அந்த சித்தாந்தத்தை இங்க சொல்ற. அதாவது அங்கி உதயம் வளர்க்கும் அகத்தியன், அங்கினா நெருப்புன்னு அர்த்தம். உதயம் வளர்க்கும் அகத்தியன்னா தன் உள்ளத்தினுள்ளே இந்த தீ என்கின்ற ஞானத்தை உண்டாக்கி வளர்க்கக்கூடிய முனிவன் பொருள். இப்போ ஒரு விளக்கம் இங்க சொல்லிடலாம். என்னன்னா, அது என்ன உள்ளே தீ வளர்த்தல் அப்படின்னு கேட்டா, நீங்கள் எந்த ஒன்றினையும் ஒன்று புற செயல்பாட்டின் மூலமாக தான் புரிந்து கொள்ள முடியும். சிலவற்றை அக உணர்வினால் மட்டுமே அறிந்து கொள்ள முடியும். அதுக்கு வேற வாய்ப்பே கிடையாது. இப்ப உதாரணம்,
சுவைக்கப்படும் பொருளை புறநிலையில தான் உங்களால உருவாக்க முடியும். சுவையை அகநிலையில தான் உணர முடியும். ரொம்ப எளிமையான மேற்கோள். இப்ப நீங்க இனிப்பு என்பதை உணர வேண்டும்னா இனிப்பு சுவை உடைய பொருளை புறநிலையில உருவாக்கலாம். அது ஏதாயிலும் ஒரு இனிப்பா இருக்கலாம். அதை புறநிலையில உருவாக்கலாம். அதாவது மாவினை எடுத்து சர்க்கரை இட்டு நெய் ஊற்றி அதை எண்ணெயில பொரித்து மீண்டும் பாகில் இட்டு, இதெல்லாம் புறநிலையில இனிப்பினை தயார் செய்தற்கு உண்டான வழிமுறைகள். இதான் வழிபாடு. அதனால்தான் ராமலிங்க வள்ளலார் எழுதினார் ரொம்ப அழகா, தனித்தனி முக்கனி பிழிந்து வடித்தொன்றாய் கூட்டி சர்க்கரையும் கற்கண்டின் பொடியும் மிக கலந்து தனித்தனறு தேன் பெய்து தெங்கின் பாலும் பசும்பாலும் கலந்து. அதுக்கப்புறம் அழகா சொன்னார், இளஞ்சூட்டினில் இறக்கி எடுத்து சுவைத்திடும் கட்டியினும் இனித்திடும் தெள்ளமுதே. புறநிலையில செய்யறதெல்லாம் சொல்லிட்டார். கடைசி வார்த்தையை போட்டார், சுவைக்கின்ற பொழுதுதான் அதனது உண்மையான சுவை தெரியும். இவ்வாறு நீங்கள் செய்த இத்துணை விதமான செயல்பாட்டுகளை காட்டிலும் அந்த இனிப்பு உன் உள்ளே பெரியதோர் மாற்றத்தை ஏற்படுத்தும். அப்படிப்பட்ட மாற்றத்தினுக்கு உரியவன் இறைவன். அவன் அனித்தமர பொதுவில் அம்பலத்து ஆடும் நடத்தரசுன்னு முடிச்சார். அப்போ புறநிலையில நீங்கள் பக்திமை என்ன என்பதை வகுக்க முடியும். அகநிலையில தான் அதை சுவைக்க முடியும். எது போல இனிப்பை புறநிலையில செய்யலாம், ஆனால் அதனது சுவை, அது பார்த்தா இனிப்புன்னு புறநிலையில நமக்கு தெரியும், அதோட சரி. ஆனால் அது எத்தகையது என்பதை சுவைக்கணும். அகத்தியன் என்ன செய்தான், புறநிலையில நீ என்னதான் இதுவரைக்கும் பார்த்தாலும் அகநிலையில அந்த சுவை என்ன என்பதை, சிவம் என்பதை அகத்தினுள் எவ்வாறு சுவைக்க வேண்டும், அதை எவ்வாறு சுவைத்தால் அந்த சிவம் உன்னை ஆட்கொள்ளும். நாவுக்கரசர் வேடிக்கையா சொல்லுவார், நான் நமச்சிவாயன்னு சொன்ன என்னை நாடிற்று அந்நமச்சிவாயது. நான் சுவையை உணருதல் என்பது ஒன்று, அந்த சுவையால் நான் ஆட்கொள்ளப்படுதல் என்பது வேறு. அதனால அத்தகு உயர்ந்த நிலையில சொல்லுதற்காக இங்க ஆரம்பிச்சார். உதயம் வளர்க்கும் அகத்தியன் அகத்தின் கண்ணே ஞானத்தை வளர்ப்பதற்கு உரியதாகிய அறிவு பெற்ற அகத்தியன் அங்கி உதயம் செய் மேல் பாலவனோடு. அகத்திய முனைவன் மேல் பால்னா மேற்கு திசைன்னு அர்த்தம். அந்த மேற்கு திசைக்கண் ஞானத்தின் வடிவாய் விளங்கிய அந்த அகத்தியன் நம்முடைய பொதிய மலைக்கு வரும். வந்து எப்படியா, மங்கி உதய வடபால் தவமுனி, தவமுனிவர்களால் காணத்தக்காராக அரிதில் விளங்கக்கூடியவனாகிய தவக்கோலத்தை உடைய சிவபெருமான். இங்க பாருங்க, சிவபெருமான் எங்க கொண்டு போய் சேர்த்தார். மேல் பாலவனோடு மங்கி உதய வடபால் தவமுனி, சிவனை தவமுனி ஆக்கினார். சிவன் தத்துவார்த்தங்களுக்கு எல்லாம் தலைவன். அவன் ருத்திர் என்ற பெயர்லையோ சிவன் என்ற பெயர்லையோ அழிக்கிறான், ஒடுக்குகிறான், அதெல்லாம் பின்னாடி தெரிஞ்சுக்கும். அவன் இருக்கக்கூடிய துறவியர்களுக்குள் மேலான ஓர் துறவி. அந்த துறவியாக விளங்கக்கூடியவனாயிருந்த சிவன் என்ன செய்தான், உதய வடபால் தவமுனி வடபுலத்திலே தவத்தினை தொடர்ந்து மேற்கொண்டு அதன் வழியாக உள்ளொளியை தொடர்ந்து கொண்டவனாய், அந்த உள்ளொளி கொண்டதினாலதான்
அவனை சார்ந்து இருக்கக்கூடிய சனகாதியர்கிட்ட அவன் பேசாம மௌனமா ஞானத்தை கொடுக்கிறான். ஏன் சனகாதி முனிவர்களிடம் இவன் உரையாற்றாமல் மௌனமாக பேசுகிறான்னா, ஒரு உள் ஒளி தோன்றினால் போதும். அந்த உள் ஒளியினை கொண்டு அதை உணர்ந்தவர்கள் அந்த ஒளியின் தன்மை என்ன, தகுதி என்ன என்பதை புரிஞ்சுக்கிறது. உலகத்திலேயே மிக சிறந்த மொழி எது தெரியுமா? மௌனம். அதை காட்டிலும் மிகச்சிறந்த மௌனத்தினால் நம்மால் கடத்தப்படக்கூடிய ஒரு செய்தியை காட்டிலும் வலுவான செய்தி எதுவும் கிடையாது. ஏனென்றால் அந்த மௌனம் காத்தலும் மௌனத்தை புரிதலுக்கும் இடையே நடக்கக்கூடிய ஊடாட்டத்துல புரிதல் நிகழ்ந்து விட்டதுன்னா அதை காட்டிலும் மிகச்சிறந்த சாதனை எதுவும் கிடையாது. அதனால்தான் இறைவனை உணர்வதற்கு கூட உடனே என்ன சொல்லுகிறோம்? சும்மா இரு சொல்லறன்னு சொல்லுவோம். பேசாத, சும்மா இரு. நம்மால முடியுமான்னு பாருங்க. சும்மா இரு சொல்லற, அது சொல்லாமல் இரு, சொல்லினை அறுத்து சொல்லற்ற நிலைக்கு. ரொம்ப அழகா எழுதினார். சிந்தனையும் செயலும் செல்லா நிலைமைத்துன்னு ஒரு இடம் இருக்கான். அததான் சூன்யம்னு பேசுவார்கள் சூன்யவாதிகள். அந்த இடம்தான் மௌனம். அவன் வடிவாக இருப்பவன் தான் இறைவன். அவனை அவனது மௌனத்தினால் நாம் மௌனத்தோடு அணுகினால் அதனுடைய வழியில ஞானம் பிறந்தது. பின்னாடி இதெல்லாம் விரிவா படிப்போம் அடுத்த தந்திரங்கள்ல. 4ஆம் தந்திரம் முழுக்க முழுக்க அதுதான். அதாவது இறைவனை உணருதல் என்பது பின்னர் கிடைக்கக்கூடிய ஒரு காம்ப்ளிமெண்ட். இந்த மௌனத்தினாலும் செயல்பாடுகளினாலும் நாம் நம்மை உணருதல் என்பதுதான் ரொம்ப பெரிய விஷயம். கடவுளை எப்ப வேணா உணரலாம், அது ஒரு பெரிய செயலே இல்லை. நம்மை நாம் உணருதல் என்பது என்ன, எல்லோரும் தவறக்கூடிய இடம். நாம் நம்மையே புரிந்து கொண்டதில்லை. ஒவ்வொருவரும் தங்கள் உள் ஒரு கேள்வியை கேட்டு பாருங்கள். நான் யார்? நான் எப்படிப்பட்டவன்? உங்களை உங்களால் நிர்ணயிக்கப்பட முடிகிறதான்னு பாருங்க. எப்பொழுது உங்களை உங்களால் நிர்ணயிக்கப்பட முடியவில்லையோ நீங்கள் எவ்வாறு மற்றவரை நிர்ணயிக்க முடியும்? ரொம்ப எளிமையான கேள்வி இது. ஆகவே நம்மை நாம் உணராத நிலையில மற்றவர்கள் உணர்ந்ததையெல்லாம் எவ்வாறு நாம் அறிய முடியும்? அப்ப இந்த உலகத்துல மிகப்பெரிய குழப்பம் என்ன தெரியுமா? நம்மை நாம் உணராமல் அடுத்தவர்களை உணருவதற்காகவே வாழ்நாள் முழுவதும் செலவழிக்கிறோம். அதுலயும் முழுமையடையில, நம்மையும் உணரல, வாழ்க்கை நித்தமும் போராட்டம். சில பேரை ஆன்டகனைஸ் பண்ணிக்கிறோம், சில பேரை ரிட்டாலியேட் பண்றோம், சில பேரை ஹேட்ரிட் ஆகிறோம். இதெல்லாம் எப்படி வந்தது? ப்ரெஜுடிஸ்ட் வர்றது, ப்ரைடு வர்றது, இதெல்லாம் என்ன காரணம்? நம்மை உணராமல் அடுத்தவர்களை உணருவதற்காகவே வாழ்நாள்ல நேரத்தை செலவழிக்கிறோம். அவர் எப்படி, அவர் எப்படி என்பதற்கு முன்னால் நீ எப்படி, நான் எப்படின்னு யாராவது கேள்வி கேட்டுக்கொண்டோமா? ரொம்ப அனுபவ ரீதியா ஒரு வேடிக்கை கதை உண்டு. நடந்த நிகழ்ச்சி. பல ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு வெளிநாட்டுக்கு போக வேண்டிய வாய்ப்பு ஏற்பட்டது. ஒரு நடன நிகழ்ச்சியும் செயல்முறை விளக்கமும் செய்தற்கு நானும் என் துணைவியார் மகளும் வந்திருந்தாங்க. அங்க செயல்படுகின்ற பொழுது என்னாச்சு, அங்கிருந்த மற்றொரு நடன பள்ளியை சார்ந்த ஆசிரியரின் தகப்பனாரோ அல்லது கணவரோ தெரியாது, எங்கள் நிகழ்ச்சிய பதிவு செய்து கொண்டிருந்தார். இது சிலருக்கு பிடிக்கல. யார் அவரிடம் போய் சொல்லுவதுன்னு தெரியல. உன்னை என்னை தேர்ந்தெடுத்து நீங்கள் போய் அவர்கிட்ட சொல்லுங்க அப்படின்னு. அவர்கிட்ட போய் பதிவு பண்ணாதே அப்படின்னு சொன்னா அவர் எப்படி எடுத்துப்பாரோ தெரியாது.
அதனால நான் சொன்னேன், நாங்கள் முறையாக தொழில்நுட்ப வசதியோடு இந்த நிகழ்ச்சியை பதிவு பண்ணி கொண்டு இருக்கிறோம். அதனால் நீங்கள் பதிவு பண்ணுவது உங்க கையில் இருக்கக்கூடிய அந்த கருவியினால் முழுமையுமாக பதிவாகாது. அதனால் நாங்கள் பதிவு பண்ணியதன் பிறகு அதனுடைய நகல் வேண்டுமானால் உங்களுக்கு தர சொல்லுகிறேன். நீங்கள் ஏன் இவ்வாறு கட்டப்பட வேண்டும்னு கேட்டவுடனே என்னுடைய துவனி அவருக்கு புரிஞ்சது, நிறுத்திட்டது. அப்புறம் நான் அவற்றை அறிமுகப்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதற்காக நீங்கள் யார் என்ன அப்படின்னு கேட்டேன். ரொம்ப அழகா சொன்ன இந்த வார்த்தை எனக்கு பெரிய அளவில் பாதித்த வார்த்தை. என்ன யாருன்னு கேட்குறீங்களா? நான் ஒரு யூஸ்லெஸ் சார், நான் ஒரு வேகபாண்ட் அப்படிங்க. அதாவது ஆங்கிலத்துல வேகபாண்டுன்னா இலக்கு ஏதும் இல்லாமல் எங்கு வேண்டுமானாலும் தெரிந்து கொண்டிருப்பவர். சொல்லிட்டா இந்த 2 வார்த்தை தான் சொன்னார். நான் ஒரு யூஸ்லெஸ், நான் யாருக்கும் எந்த விதமான பயனுள்ளவனாகவும் இல்லை, நான் இலக்கு இல்லாமல் சுற்றி திரிபவன். இதை உணர்ந்த நிலையில் அவர் சொன்னார் பாருங்க, அதுவே ஞானம். அவர் சொன்னது எல்லோருக்கும் என்னை சுற்றி இருந்த சிலர் கூட சிரித்தார்கள். நான் ரொம்ப அழுத்தமா அவரை அதற்கு பிறகு பார்க்க ஆரம்பிச்சேன். ஏனென்றால் நான் யார் ஒருவருக்கும் பயன் இல்லை என்ற நிலையை ஒருவன் எடுத்து சபை நடுவிலே சொல்ல முன் வருகிறான்னா அப்பொழுது அவன் எவ்வளவு பக்குவப்பட்டிருக்கும். வள்ளலார் இதே தானே சொன்னார். நான் என்னிடம் உள்ளதாகிய சரக்குகளை எல்லாம் பிறருக்கு கொடுப்பதற்காக கடை விரித்தேன், கொள்வாரில்லை மூடிக்கொண்டேன். என்னுடைய பொருளை யாரும் வாங்கவில்லை, இது பயனற்றது, மூடிக்கொண்டேன். யூஸ்லெஸ். என்னால் விரிக்கப்பட்ட பொருள் பிறருக்கு பயன்படும் நம்பிக்கையில கடையை விரிச்சேன், யாரும் வாங்கல. இது பயனில்லைன்னு தெரிந்தது, மூடிக்கொண்டேன். முடிஞ்சு போச்சா? வள்ளலாரும் இவர் வேகபாண்டுன்னு தன்னை சொன்னவரும் ஒரே தட்டில் நிற்கிறார்கள் பாருங்க. இதுதான் மிகப்பெரிய கடினமான விஷயம். தன்னை உணருதல், தன்னுள் தலையாய்தல், தன்னை உணருதல். இந்த நிலை எவன் ஒருவனுக்கு கிடைக்கிறதோ அவன்தான் உண்மையான ஞானம். தன்னை உணராமல் பிறரை உணருவதற்காக வாழ்நாளை செலவு செய்தோம்னா நாம் வாழ்க்கையில தோற்றுக்கொண்டே இருக்கிறோம். வாழ்க்கையில தோற்பதாகவே நாம் இருக்கிறோம். வாழ்க்கையினுடைய இலக்கு தோன்றியது தொட்டு மரணம் நம்மை தொடுகின்ற வரைக்கும் நம்மை உணருதலுக்கு உண்டான செயல்பாட்டில தான் இருந்தாக வேண்டும். அதனாலதான் துறவியாகிய சிவபெருமான் எப்படியா மேல் பாலவனோடு மங்கி உதய வடபால் தவமுனி வடபுலத்திலே தான் மேற்கொண்ட தவத்தினால் தன்னை உணர்ந்தவனாகிய சிவபுரான் எங்கும் வளம் கொள் இலங்கு ஒளி தானே. ஆகவே வடதிசையில் வீற்றிருந்து உலகம் முழுவதையும் விளக்குகின்ற ஒளியாய் திகழ வேண்டும் என்பதற்காக தென்பால் அகத்தியனை அனுப்பினான். ஆகவேதான் இந்த அங்கி உதயம் வளர்க்கும் அகத்தியன்னாக்க மேல்பால் அங்கி உதயம் செய்து தென்பால் அவனோடு கூடுவதினான். ஏன்னா மேலை திசை என்பது நமக்கு சுழற்சியில முதல் திசை. அதனால இதே சித்தாந்தத்தை நீங்க கூத்தநூலினுடைய பாயிரத்திலும் பார்க்கலாம். அதனால இந்த உதயம் வளர்க்கும் என்றால் மெல்ல மெல்ல நம்முள் ஒளி வளர்த்தும், நம்முள் ஞானத்தை வளர்க்க அங்கி போல் உதயம் செய்யுன்னா ஏன் நெருப்பை சொன்னார்கள் தெரியுமா? நெருப்புக்கு உண்டான குணம் 2. ஒரு குணம் எல்லோருக்கும் தெரியும், எதனை அதனுள் இட்டாலும் அது அப்பொருளை தனதாக்கி கொண்டு விடும். எதை வேணாலும் போடுங்க, எரித்து அதை தனதாக்கி கொண்டு விடும் நெருப்பு. ஆகவே நெருப்பு தூய்மையின் குறியீடு. என்ன அசுத்தத்தை அதுல போட்டாலும் அதை எரித்து தூய்மையாக்கும். அது முதல் தகுதி.
அடுத்த தகுதி என்ன தெரியுமா? இத பலர் கவனிச்சிருக்க மாட்டீர்கள். வீட்டுல அன்றாடு அதை செய்யக்கூடிய வழக்கம் இருந்து கவனிச்சிருக்க மாட்டேன். வீடுகள்லயோ கோவில்கள்லயோ வேள்வி வளர்க்கும் போது, யாகம் வளர்க்கின்ற பொழுது, நீங்கள் எந்த உயரத்திலிருந்து அந்த ஆகுதியில நெய் விடுகிறீர்களோ அந்த உயரத்திற்கு தீ எழுந்து வாங்கும். சங்க இலக்கியத்துல ஒரு மேற்கோளாகவே இதை பயன்படுத்துகிறார்கள். நெய் பெய எழுந்து வாங்கும் ஆகுதி போல நீங்கள் எவ்வளவு உயரத்திலிருந்து ஒன்றை நெருப்புக்கு தந்தாலும் அந்த உயரத்திற்கு நெருப்பு எழுந்து வாங்கும். அதுபோல ஞானம் எவ்வளவு உயரத்தின இருந்தாலும் உங்கள் அகச்சிந்தனையின் மூலமாக அதனை தூண்டி எழுந்து அந்த ஞானத்தை வாங்கணும். அதுக்கு பேர் தான் ஞானம். நான் அதற்காக மேடையில சொல்லுவது உண்டு. சில நேரங்கள்ல மக்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல கருத்தை சொல்லணும்னா அந்த கருத்தை கொஞ்சம் உயர்நிலையோட சொல்லு. ஏனென்றால் அவனை மேல் நோக்கி எழுப்புறதுக்கு தான் நீ பேசுற. அவன் நிலைக்கு தாழ்ந்து போய் அந்த கருத்தை இன்னும் குழப்பிடாது. பாடல் எழுதும் போது நான் வேடிக்கையாக சில தரமாய்ந்த சொற்களை தான் கொண்டு பாடல் எழுதணும்னு முடிவு பண்ணுவேன். ஏனென்றால் என் நோக்கம் இதன் மூலமாக சிந்தனையை கொஞ்சம் உயர்த்தணும். அப்போ நான் மரபுல இருந்து பழக்கத்துல உளதாகிய கொஞ்சம் தரமான சொற்களை கவிதையில போட்டாதான் கேட்பவரும் அந்த தரமான சொல்லை கொண்டு தங்களை கொஞ்சம் உயர்த்தி கொள்வார். இதுதான் அடிப்படை. அப்போ இந்த சிந்தனையை இறைவன் அகத்தியனிடம் கொண்டு, எப்படியா, புறத்தும் அகத்தும் சுடர் விட்டுள்ள எங்கள் சோதின்னு பாடின பாட்டு இருக்கு. திருமுறை ஞானசம்பந்தர் பாடின ஒரு அழகான தேவாரம். அப்படி சொல்லப்பட்டுள்ள புறத்திலும் தூய்மையும் அகத்திலும் தீயை உண்டாக்கி வளர்க்கின்ற அந்த சிவபெருமான், மேற்திசைக்கண் ஞானாக்கினியாக விளங்கக்கூடிய அந்த சிவபெருமான் இதே ஞானாக்கினியை தென் திசையில் சென்று வளர் என்று அகத்தியனை ஏவினான். ஆகவே தவமுடைய காரணத்தினால் அரிதில் விளங்குகின்ற தவக்கோலத்தை உடைய சிவன். அதனால சிவனுக்கு ஏன் தவக்கோலம் கொடுக்கிறோம்னா அவன் ஞான வடிவமா இருக்கு. அவன் ஞான வடிவமா இருக்கா. அதனாலதான் அந்த செந்துவராடை கொடுக்கறதுக்கு காரணம் ஞானம் என்பது செம்மை. அதனால்தான் இறைவனுக்கு செஞ்சடை அண்ணல்னு பேரு. அந்த ஞானமே சிகப்பா இருக்கு. எழக்கூடிய தீ சிவந்து காணப்படும். ஆகவே அவன் சடாமுடி சிவப்பு, செங்கொன்றை போட்டு கொண்டு இருக்கிறான். அக்கம்ன்ற ருத்ராட்சம் சிகப்பா இருக்கும். இடையில கட்டப்பட்ட துவராடை சிவப்பா இருக்கும். அவனே ஞானத்தின் வடிவம், அவனே செம்மையின் வடிவம். இத சொல்லணும். அதனால் அப்படிப்பட்டவன் தன்னால் உருவாக்கப்பட்டவனும் தன் உள்ளத்து உரியதாகிய தெளிந்த ஞானத்தை தன்பாலும் கொண்டுள்ள அகத்தியனை தென்பால் சென்று நீ அங்குள்ள மக்களுக்கு ஞானத்தை தந்துதவு என்று அனுப்பினான். ஆகவே அகத்தியன் தென்னகம் வந்தது முழுக்க முழுக்க தென்பால் உள்ள மக்களுக்கு மேலான சிவஞானத்தை எடுத்து உணர்த்துதற்கு. அப்போ அகத்தியன் வந்ததன் நோக்கம். அடுத்து எழுதுறார். அடுத்த தலைப்பு இன்னும் கொஞ்சம் நுணுக்கமான தலைப்பு. தென்னகத்துல, குறிப்பாக தமிழகத்துல இறைவன் 8 இடங்களில் வீரட்டேன் என்கின்ற தகுதியில் இருக்கிறான். அதனாலதான் அவன் அந்த தகுதியோடு இருக்கக்கூடிய தலத்திற்கு வீர் அட்டனம்னு பேர். வீரத்தோடு அடுதல் தொழிலை செய்து அங்கு உள்ள அரக்கர்களை வென்றவன்.
அந்த ஊர்கள்ல இருக்கக்கூடிய இறைவனுக்கு வீர் அட்டன ஈஸ்வரன் தான் பேர். வீரட்டேஸ்வரன் சொல்லிடுவோம். 8 தலங்கள்ல இறைவன் அட்ட ஈஸ்வரனாக இருக்கிறார். அடுதல் தொழிலை செய்தவராக. யாரையெல்லாம் அடுகிறார் அதான் முக்கியம். நாம 8ன்றத 8 உருவங்களாக பார்த்துட்டோம். அந்தகாசுரன், தாரகன் இல்லையா, தக்ஷன், மன்மதன், காலன் சொன்னவர்கள் எல்லாம் இவர் அழிச்சிருக்கார். 8 விதமான தலங்கள்ல இந்த அழித்தல் தொழில் சம்ஹார மூர்த்தி. வார்த்தையை கொஞ்சம் யோசிச்சுப்பாரு. நாம சினத்தின் வயப்பட்டு ஒருவரை தாக்கி கொன்று விடுகிறோம். அதுக்கு பேரு என்னன்னா கொலைன்னு பேர். வேறு மாற்று சொல்லே கிடையாது. அதாவது தண்டிக்கப்படுதற்கு உரியதாகிய கொலை. இத சட்ட ரீதியான சொல்லுல சொல்லணும்னா கல்பபிள் ஹோமிசைடு. இன்னும் கொஞ்சம் அடைமொழி எல்லாம் சேர்த்துக்கணும்னா ப்ரீ பிளான்ட் மோட்டிவேட்டட் கல்பபிள் ஹோமிசைடு. சட்டம் பேசுற வார்த்தை. சரி, இதே வேலையை தான் ராணுவத்துல செய்யறோம் இல்லையா? ப்ரீ பிளான் பண்றோம், திட்டமிடுகிறோம், எந்த இலக்கில் எப்படி எந்த ஆயுதம் கொண்டு தாக்க வேண்டும், சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் பேர் வைக்கிறோம், அங்குள்ளவர்களை கொல்லுகிறோம். ஆனா அதுக்கு பேரு கொலை அல்ல, அதுக்கு பேரு சம்ஹாரம். உங்களால் அழிக்கப்படுபவன் இந்த நாட்டினுக்கோ நாட்டு வாழ் மக்களுக்கோ ஒரு இடையூறாக இன்னலை தருபவனாக இருக்கக்கூடிய அளவில் அவன் கொல்லப்பட்டால் அது கொலையாவதில்லை. ஏனென்றால் அப்படிப்பட்ட ஒருவனை கொல்லுவதால் சமூகத்தினை மேம்படுத்த, சமூகத்தினை காக்க நீங்கள் செயல்பட்டு இருக்கிறீர்கள்னு பொருள் இல்லையா? அப்போ கொலை என்பது வேறு, ஒன்றை சம்ஹரித்தல் என்பது வேறு. அதனாலதான் புராணங்கள்ல சூரனை முருகன் அழித்தது சம்ஹாரம். அது சூர சம்ஹாரம். சூரனை கொலை பண்ணல. அவன் சூரனால் தொடர்ந்து இந்த சமூகம் கண்டறிந்த பேரழிவை பார்த்து அவனை எவ்வாறாகிலும் அழிக்க வேண்டும். அப்போ சிவபெருமான் 8 இடங்கள்ல இந்த சமூகத்திற்கு இடைவிடாது இன்னலை, இடைவிடாது துன்பத்தை தந்துள்ள மக்களை, அவரை அரக்கர்கள்னு கூட நீங்க எடுத்துக்க வேண்டும். அவர்கள் பெற்ற அறிவினாலும் அவர்களின் அது புற செயல்களினாலும் பெருமளவிலே மக்கள் துன்புற்றார்கள். அவர்களுக்கு எத்துணை முறை அறிவுரை சொல்லி அதை ஏற்கல. அதனால் வேறு வழியில்லாமல் இறைவன் அவர்களை தண்டித்தான். இப்ப நம்ம வீதியிலேயே நமக்கு அயலாக இருக்கக்கூடியவர் கொஞ்சம் வம்பு பண்றாருன்னு வச்சு நம்ம என்ன பண்ணுவோம்? சார் இதெல்லாம் வேண்டாம் சார், கொஞ்சம் நாங்களும் பக்கத்துல குடியிருக்கோம், கொஞ்சம் நாகரீகமா நடந்துங்க சார், உங்க செயலால எங்களுக்கும் கஷ்டமா இருக்கு, அதனால எல்லாம் சேர்ந்து வாழறதுக்கு தானே சார் வந்திருக்கோம், இப்படி எல்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொன்ன, நீ யார் அதை கேட்க, நான் என்ன வேணா பண்ணுவேன் என்று அவர் கொஞ்சம் முரண்டு பிடித்தால் நாம என்ன பண்ணுவோம்? ஒரு 4-5 பேரோட போயிட்டு அவருக்கு ஒரு எச்சரிக்கை கொடு, தப்புங்க நீங்க பண்றது, நான் பணிவா சொல்லி பார்த்துட்டேன், நான் மட்டும் பாதிக்கல, பாருங்க இவங்க எல்லாரும் பாதிச்சிருக்காங்க, ஏங்க இப்படி நடந்துக்கிறீங்க? அதுக்கு ஒரு நல்ல மேற்கோள் சொல்லுங்க. என் வீட்டு பக்கம் வந்தீங்கன்னா தெரியும்,
என்னுடைய அடுத்த வீட்டுல அவருடைய மதில் சுவருக்கும் சாலைக்கும் நடுவில் கொஞ்சம் இடம் உண்டு. அந்த இடம் அவருடைய இடம்னு அவர் நினைத்து கொண்டு அதற்கெல்லாம் அங்க யாரேனும் வண்டியை கொண்டு போய் நிறுத்தினா அவருக்கு கோபம் வந்துடும். வெளியே வந்து சத்தம் போடுவார். சரி, எதிர்க்க கடைகள் இருக்கு, காய் விற்கக்கூடிய கடை, மளிகை பொருள் விற்கக்கூடிய கடை இருக்கு. காரை நிறுத்துறவன் யாரும் நிரந்தரமா நிறுத்த போறதில்ல. ஒரு 10 நிமிடம் நிறுத்தலாம், அப்புறம் எடுத்து இவருக்கு அதுவே பொறுக்காது. நிறுத்தும் போதே வந்து கத்துவார். ஒரு முறை ஒரு பெண்மணி என்ன, அப்புறம் எல்லாரும் சொல்லி இருக்காங்க, இந்த மாதிரி கத்தாதீங்க, வாணிக நிமித்தமா வரக்கூடியவர்கள் ஒரு 5-10 நிமிடத்துல வண்டி எடுத்துட்டு போயிடுவாங்க, ஏன் இப்படி எல்லோரிடமும் வெறுப்பை சம்பாதிக்கிறீர்கள் சொல்லி பார்த்தார்கள், கேட்கல. ஒரு பெண்மணி புதியதான காரை கொண்டு வந்து அங்க நிறுத்திட்டு கடைக்கு போயிருக்காங்க. இவருக்கு என்ன தோன்றியதோ தெரியல, கோபத்தின் உச்சத்துல வீட்டுக்குள்ள இருந்து ஒரு கூர்மையான ஆணியை கொண்டு வந்து அந்த கார்ல கோடெல்லாம் போட்டார். புது கார், இன்னும் ரெஜிஸ்ட்ரேஷனே முடியல. தெரியல, ஒரு புது கார் வாங்கின உடனே அது ஆர்டிஓ அலுவலகத்தின் மூலமாக எண் கொடுக்கப்படணும். அதெல்லாம் அண்டர் ரெஜிஸ்ட்ரேஷன் போட்டிருக்கு. வெளியே வந்த பெண்மணிக்கு அப்படியே அதிர்ச்சி, அழுகே வந்துட்டது. உடனே தன்னுடைய கணவனுக்கு தொலைபேசியில சொல்லி, இந்த மாதிரி நிறுத்தினா யாரோ கார்ல நிறைய கோடுகள் போட்டு விட்டார்கள். கணவனும் பதறி கொண்டு வந்தார். அப்போ பக்கத்துல இருந்த ஒரு கடைக்காரர் சொல்லிட்டார், இவரு தான் வந்து பண்ணினார். உடனே என்ன பண்ணார் இந்த நண்பர், காரின் உரிமையாளர் 2 பேரை, தன்னுடன் வந்த 2 பேரை நீங்கள் காவல்துறையில போய் சொல்லி வாருங்கள்னு சொல்லிட்டு, அதற்கு அவர்கள் போய் காவல்துறையினரை அழைத்து வருவதற்கு முன்பாக இவர் வீட்டுக்குள்ள பூந்து இந்த கோடு போட்டவரை நல்லா கவனிச்சிட்டார். இப்போ அட்டவீரட்டத்தினுடைய தத்துவம் புரிஞ்சிடும். ஒன்று, இதை முறையாக செயல்படுத்தக்கூடிய காவல்துறை கிட்ட சொல்லலாம். அந்த காவல்துறையினர் வருவதற்கு முன்பாகவே பொறுமை இல்லாமல் இவர் போய் அடிச்சுட்டார். இது போன்றுதான் சமூகத்துல அரக்கர்கள் என்கின்றவர்கள் யாரும் தனியா எல்லாம் இல்ல. நம்ம திரைப்படங்கள்ல காமிக்கிற மாதிரி வாய்க்கு வெளியே 2 கோர பல்லு, தலையில 2 கொம்பு, கருத்த உருவம். மனித மனதுதான் அரக்கனாயும் இருக்கும், தெய்வமாயும் இருக்கும். Every human mind having the attitude of devil and as well as angel. சில நேரங்களின் அடிப்படையில சாத்தானின் வசப்பட்டு தவறுகளை செய்கிறோம். சில நேரங்கள்ல தேவதைகளின் வசப்பட்டு நல்லதை சிந்திக்கிறோம். ரெண்டும் நாம தான். இத புரிய வைக்கிறதுக்கு தான் புராண கதை. இவைகளை புரிய வைக்கிறதுக்கு புராண கதை, வேற ஒண்ணும் இல்லை. அப்போ இந்த சாத்தானின் வசப்பட்டு தவறுகளை செய்யக்கூடியவன சொல்லி பார்த்து திருத்தது, அவர்களுக்கு உரிய விளக்கம் சொல்லி நீ நல்லவனா இரு. அப்போ சொல்லுகின்ற பொழுது என்ன பண்றோம், கொஞ்சம் சாம பேத தானம் வரைக்கும் போறோம். அது முடியாத பொழுது என்ன செய்கிறோம், இவைகளினால் பலன் இல்லை என்கின்ற பொழுது நம்மை எல்லாம் கட்டி ஆளக்கூடிய ஒரு தலைவன்கிட்ட போய் சொல்றோம். அவன் அந்த தண்டனையை தர முன் வருகிறான், தண்டிக்கிறான். அது போலதான் இந்த வீரட்டங்கள்ல இருக்கக்கூடிய அரக்கர்களை, அரக்க மனோபாவம் உடையவர்களை, அதன் வழி செயல்பட்டவர்களை முதல்ல மக்கள் எல்லோரும் பொறுத்து பொறுமையாக கேட்டு அதற்கு அவன் உட்படாது செவி சாய்க்காது போக, நம்மை படைத்தவனை போல்தானே இவனையும் படைத்திருக்கிறான், ஆகவே படைத்தவனையே கேட்போம் என்று கேட்க, அந்த படைத்தவன் தன்னால் படைக்கப்பட்ட ஒருவன் தவறான பாதையில் செல்லுகிறான், அவனை திருத்துவதற்கு முயலுகிறான். முடியாத பொழுது அவனிடம் உண்டான தவறுகளை அழிக்க
ஒடுக்க வருகிறான். ஆகவேதான் அடுதல் என்பது ஒன்றினை அழித்தல் அல்ல, ஒன்றின் கண் உள்ள தீயதை நீக்குது. ஆகவே கடவுள் யாரையும் அழிக்கிறது இல்லை. இப்ப அம்மா குழந்தை தப்பா பேசினா அடிக்கிறா, அப்ப குழந்தைய கொல்ல போறான்னு அர்த்தம். அந்த அடித்தலின் மூலமாக அந்த குழந்தையிடம் இருக்கக்கூடிய தீமையை அகற்றுகிறாள். அதனால்தான் வள்ளுவர் சொன்னார், அறத்திற்கே அன்புசார் என்பர் அறியார் மரத்திற்கும் அகுதே துணைனர். குலசேகர ஆழ்வார் ரொம்ப அழகா சொன்னார், வாளால் அறுத்து சுடினும் மருத்துவன் பால் மாளா காதலன். நோய்வாய் வந்தது, நோய்வாய்ப்பட்டோம், மருத்துவன்கிட்ட போறோம், அவன் கத்தி எடுத்து அறுத்து நமக்கு மேலும் துன்பத்தை கொடுக்கறான்னா, அவன் கத்தி எடுத்து அறுக்கலைன்னா அந்த துன்பம் வேரோடு போகாது. ஆகவே அந்த மருத்துவன் மீது கோபப்படுறது இல்லை. நமக்கு இந்த நோய் தந்த துன்பத்தை விட அறுவை சிகிச்சையினால பெரியதோர் துன்பம் தந்தானேன்னு அவனை கோச்சிக்கிறது இல்லை. உரிய நேரத்தில் அறுவை சிகிச்சை செய்து நம் உயிரை காப்பாற்றினானேன்னு அவனை சந்தோஷமா பார்க்கும். அதுபோல இறைவன் 8 இடங்கள்ல எதற்காக சம்ஹார நிலையில் நின்று அழித்தலை மேற்கொண்டான், அதை விளக்குதற்கு வருவதுதான் அடுத்த தலைப்பு. பதி வலியில் வீரட்டம் 8. பதினா ஊர் அல்லது தலைவன். அந்த ஊர்களுக்கு இறைவன் தலைவனாக நின்று வலியில் ஆற்றலோடு துன்புறுத்தியவர்களை வீறு கொண்டு அட்டான், அழித்தான். ஆகவே பதி வலியில் வீரட்டம் 8 அது என்ன என்பதை அடுத்த வகுப்பில் தொடங்குவோம். சரியா?